Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கு வைரல் ஆகிக்கக்கூடிய ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி ஈஃபா சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? என்னத்தான் நாங்கள் யூஸ்வலாக குக் பண்ணாலும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற வைரல் ஆகிக்கிற ரெசிபி கட்டாயமாக நாங்கள் குக் பண்ணவே வேணுமேனா அதில் ஒரு சூப்பரான டேஸ்டியும் வாங்க நாங்கள் இதை செய்வோம். நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் பேர்ட் சிக்கன் எடுத்து அதை பட்டர்ஃப்ளை கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஈஃபா சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் சிக்கனே வேணும்னு இல்லை, உங்களுக்கு போன்லெஸ் பிரெஸ்ட் எடுத்து அப்படியும் செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லைண்டா இப்படி ஃபுல் சிக்கன் ஒன்று எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியும் செஞ்சு கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் ஃபுல்லாக இந்த கேரப்பால் ஃபுல்லாகவே நாங்கள் குத்து பண்ணிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நாங்கள் போடுற மசாலா எல்லாம் இதுளுக்கு இறங்கும். ஸோ நாங்கள் இது எல்லாத்தையும் நல்லாவே கேரப்பால் நல்லா இப்படி குத்திக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதை ஒரு சைடில் அப்படியே வச்சுடுவோம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மேரினேஷனுக்கு தேவையான மசாலாவை நாங்கள் ரெடி பண்ணிக்கொள்வோம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி 2.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கொரியண்டர் பவுடர் அப்படி இல்லைன்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் கியூமின் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளலும். நான் இதுக்கு கார்லிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட் இந்த மேரினேஷனுக்கு தூக்கலாக வைக்கணும். இது ஜிஞ்சர் பேஸ்ட் அதுலேயும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இது தான் எனக்கு தேவையான மசாலா. இதோட சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கர்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த மசாலாவை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எப்படின்னு சொன்னால் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா உருண்டு வர பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிச்சம் தண்ணி ஆகிடக்கூட அப்போ இந்த சிக்கனில் இந்த மசாலா நிற்காது. ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் கணக்காக இது உருண்டு வர அளவுக்கு இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி ஒரு திக்கான உருண்டு வர கன்சிஸ்டன்சியில் இந்த மசாலாவை நாங்கள் ரெடி பண்ணி கொள்வோம். இப்போ எங்களோட சிக்கன் எடுத்து இந்த மசாலாவை நாங்கள் ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். நல்லாவே சிக்கன் ஃபுல்லாகவே கவர் ஆகணும். எல்லா பக்கமும் நல்லாவே இந்த மசாலாவை நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லாவே அப்ளை பண்ணிடணும். நல்லா பிரட்டி அடுத்த சைடையும் நல்லாவே உள்ளுக்கெல்லாம் மசாலா நல்லா கூடுதலாக நிற்கிற மாதிரி எடுத்துடணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் அந்த சிக்கன் நாங்கள் ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுக்கணும். தவாவில் போட்டு 2 பக்கமும் பிரட்டி அப்போ அந்த மசாலா எல்லாம் நல்லா பட்டால் தான் சிக்கன் நல்ல உப்பு புளியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாகவே மசாலாவை நல்லாவே அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை கிளிம் ஃபில்லால் அப்படியே ரெப் பண்ணி இதை எப்படியுமே ஒரு 3 hours மாதிரி வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் நல்லா உப்பு புளி நல்லா பட்டிக்கும். ஸோ இதை நான் அப்படியே கிளிம் ஃபில்லால் இப்போ ரெப் பண்ணிக்கொள்கிறேன். ஓவர் நைட் வச்சிங்கன்னு சொன்னால் நல்லாவே இதில் அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி நல்லா ஃப்ளேவர்ஃபுல் ஆகிக்கும். ஓவர் நைட் வைக்க இல்லாத ஆட்களுக்கு ஒரு 3 hours மாதிரி வச்சுக்கொண்டிங்கன்னா நல்லாவே போதும்.
ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா மிச்சமே நல்ல. நான் இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். 3 hours வச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ 3 ஹவர்ஸ்க்கு பிறகு நான் பேனை ஸ்டவ்வில் வச்சு இதுக்கு நல்லா எப்படியுமே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இந்த தவா ஃபுல்லாகவே ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் இந்த மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை நான் எடுத்துக்கொள்கிறேன். இதில் நல்ல மசாலா எல்லாம் நல்லா ஊறி நல்லா பட்டிக்கும். இப்போ நாங்கள் இதை அப்படியே தவாவில் போட்டுக்கொள்வோம். தவாவில் போட்டு தவாவில் ஆயில் இல்லாத இடத்துக்கு திரும்பவும் நாங்கள் ஆயில் ஆட் பண்ணி கொள்ளணும். இல்லைண்டா இந்த மசாலா எல்லாம் இந்த தவாவில் அடிப்பிடிச்சிச்சின்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக விடும். ஸோ அதனால் இதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணி நல்லாவே குக் ஆகின போகிறோம். பிரட்டி மறு சைடு போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான மயோ ரெடி பண்ணிக்கொள்வோம். 2 எக் எடுத்து அதில் 1 எக் யோக் எடுத்து வச்சுட்டு 2 ட்ரையாங்கிள் பீஸ் சீஸும் எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் இதை இந்த பெண்டர் ஜாருக்கு ஆட் பண்ணி கொள்வோம். நான் ஒரு எக் யோக் தான் போடுறேன். மற்ற எக் யோக்கை எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சுட்டேன். அடுத்தது 2 ட்ரையாங்கிள் பீஸ் சீஸஸ். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் மாதிரி கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் கர்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நல்லாவே கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக்கி எடுத்துக்கொண்டு இப்போ எங்களோட சிக்கன் நல்லாவே குக்காகி நல்லாவே ஃப்ரை ஆகிக்குது. இப்போ இதுக்கு மேலால் இந்த மயோவை ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நாங்கள் இந்த மயோவை ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஃபுல் சிக்கனுமே கவர் ஆகிற மாதிரிக்கு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கொள்ளணும். இப்போ ஃபுல் சிக்கனும் கவர் ஆகிருச்சு. இப்போ நான் இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி சரியாக ஒரு 15 minutes லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதை குக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஈஃபா சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஃபா சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சிக்கன் ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.